ஸ்கார்லெட் கொடுத்துக்கிறேன் கீழே. போர்டில் கொடுக்குறப்போ திக்காக கொடுக்கணும், நம்ம நோட்டுன்றதுனால லைட்டாக கொடுக்குறேன். போர்டில் கொடுக்குறப்போ டைரெக்டாக ஸ்கார்லெட் பெயிண்ட் எடுத்து நம்ம கொடுத்துக்கணும். ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கிரிம்சன் வித் ரெட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து டைல்யூட்டடாக எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு எக்ஸஸ் பெயிண்ட் எடுத்துகிட்டு ப்ரெஷ்ஷை ஃப்ளாட்டன் பண்ணிக்கிறோம். ஃப்ளாட்டன் பண்ணிக்கின்னு அந்த பார்ட்டிஷன் வருது இல்லையா, அந்த பார்ட்டிஷனுக்கு பார்ட்டிஷனை சென்டராக வச்சுட்டு 2 பக்கமும் ஷேடிங் வர மாதிரி கொடுக்குறோம். தெரியுதா? இப்போது கிரிம்சன் வித் க்ரீன் இருக்கு இல்லையா, அதை டைல்யூட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுலேயும் எக்ஸஸ் பெயிண்ட் எடுத்துடுறோம். இப்போது அந்த வெளியே போட்டிருக்கோம் இல்லையா நம்ம கிரிம்சன் வித் எல்லோ, க்ரோம் எல்லோ, அதுக்குன்னா உள்ள ப்ரஷ் சைஸ் மாற்றிக்கிட்டேன், சின்னதாக ஃப்ளாட்டன் பண்ணிக்கிட்டேன். இப்போது சென்டரில் அந்த கிரிம்சன் வித் க்ரீன் இருக்கு இல்லையா, அதையே திக்காக எடுத்துக்கிறேன், பெயிண்ட்டாக எடுத்துகிட்டு ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துக்கிறேன். கூட இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கு இல்லையா, இந்த இடத்த வந்து ஃப்ளாட்டாக போடாமல் நம்ம இந்த மாதிரி கர்வ்ஸ் கொடுக்குறப்போ அந்த ரியலிஸ்டிக் எஃபெக்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. பண்ண ஷேடிங் தெரியல, ஓகேவா? ஸோ இன்னொரு வாட்டி டார்க்கன் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. நம்ம பண்ணுற ஷேடிங் தெரியணும், தெரிகிற வரைக்கும் நம்ம மேலே மேலே போடலாம், இன்னும் இஷ்யூ இல்லை. இப்போது டார்க் தெரியுது, பிளட் ரெட் தெரியல, ஐ மீன் அந்த கிரிம்சன் வித் ரெட்டு தெரியல. ஸோ இதுக்குன்னா கொஞ்சம் பெரிய ப்ரஷ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா கீழே ஸ்கார்லெட்டும் ரெட்டாக இருக்கிறதுனால நம்ம கொடுக்குற ஷேடிங் தெரியல. டைல்யூஷனே கொஞ்சம் திக்காக. ஆனால் சென்டராக இருக்கிற ஸ்கார்லெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடக்கூடாது எக்காரணம் கொண்டு. இல்லை இப்போயும் ஹாப்பியாக இல்லை அப்படின்னா நம்ம ஷேடிங் மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வெறும் அந்த அவுட்லைன் மட்டும்
க்ரிம்சன் வித் எல்லோவில் தான் கொடுக்குறேன். அந்த மெத்தட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இடத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த 3D எஃபெக்ட் நல்லா கிடைக்கும். இன்னும் கூட நம்ம அந்த க்ரிம்சன் வித் க்ரீன் கொடுக்கலாம். இன்னும் டெப்த்துக்கு இதே ஷேடிங் மெத்தடு, நம்ம ஷேடிங் மெத்தட் இருக்கு இல்லையா, அதுலேயே நான் கற்றுக்குறேன். திரும்ப வேணும்னா அந்த க்ரிம்சன் வித் க்ரீன்லேயே சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து saree வந்து டார்க் ஆகும். இவ்வளோ டார்க்னஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த முன்னாடி போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டெப்பை எல்லாமே மைல்டாக தெரிஞ்சிச்சு இல்லையா, அதோடவே ஸ்டாப் பண்ணிக்கலாம்.